சோபனா மோட்டிவேஷன் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நான் ஒரு சின்ன கதையை இந்த சேனல் மூலிமா சொல்கிறேன். இது முதல் கதையான்றதுனால நம்மளுடைய கதையின் கதாநாயகன் கணபதி. அதாவது கைலாசத்தில் சிவன் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுடைய சேர்ந்து அவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த வழியாக வந்த நாரதர் அவங்கள பார்த்துட்டு உள்ளே வராரு. உள்ளே உடனே சிவபெருமான் சிரிக்கிறாரு. என்ன சிவபெருமானே என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்களே, ஏதாவது ஒரு கலகம் இருக்கும் நிச்சயம் இல்லையா, அதனால தான் சிரித்தேன் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த பக்கமாக போனேன். எனக்கு ஒரு சித்தர் ஒரு பழம் கொடுத்தாரு. இந்த பழத்தை முழுமையாக சாப்பிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானமும் வந்துடும் சொல்லிட்டு சொன்னார். அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதான் சொல்லிட்டு உடனே இந்த அம்மாக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா மகிழ்ச்சியாக, சரி நான் எங்கள் 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு. இல்லைம்மா, இல்லை சிவசக்தி, இது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது, ஒருத்தரே தான் இதை சாப்பிடணும். இதனுடைய நிபந்தனையே இதான், பழத்தை வெட்டவோ அறுக்கவோ கூடாது, பிட்டு கொடுக்கக்கூடாது. அது ஒருத்தரே முழுசாக சாப்பிட்டா தான் அதனுடைய பலாபலன் அடைய முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிபந்தனை வழங்குறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. தன் தாய்க்கு தன் 2 குழந்தைங்களுக்கு யாருக்கு கம்மியாக, யாருக்கு ஜாஸ்தி, இல்லை யாருக்கு கொடுக்குறது, யாருக்கு கொடுக்காத விடுறது சொல்லிட்டு ஒரே குழப்பமான மனநிலைமையோடு சிவனை பார்க்குறாங்க. அப்போ சிவன் சொல்கிறாரு, அவர் நாரதரை பார்த்துட்டு, உன்னுடைய தொழில் முடிஞ்சிச்சு அல்லவா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மகிழ்ச்சியா அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ அவரில் நீங்களே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனோன்னா, அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இது முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது நம்ம ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துடுவோம் அப்படின்னு. அப்போ என்ன போட்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பல்வேறு விதமான போட்டிகளை அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியில் அவங்களுக்கே ஒரு முடிவு வருது. என்னன்னா, யார் இந்த உலகத்தை சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனி பரிசளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாங்கனி அவங்களுக்கு தான் சொல்லிடுறாங்க. அப்போது உடனே அடுத்த நடியே நம்மளுடைய முருகப்பெருமான் அவருடைய மயில் வாகனத்தோடு பறக்கிறார் வானத்தில். அப்போது ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாரு நம்மளுடைய கதையின் கதாநாயகன் கணபதி அவர்கள். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவர் ஒரு புத்தி கூர்மையினால் அவர் என்ன செய்கிறார், யோசிக்கிட்டு உடனே அப்பா அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு. உலகத்தில் எது ரொம்ப முக்கியம்னு. உலகத்தில் தாய் தந்தை தான் முதல் முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அப்போனா அப்போ இந்த உலகத்தை சுற்றி பார்க்கறத விட உங்களை சுற்றினாவே எனக்கு இந்த உலகத்தையே சுற்றின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் உங்களை சுற்றி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்கிறதுக்கு இவரே தன்னுடைய வாகன எலியோடு போய் சுற்றி அந்த பழத்தை வாங்கிக்கிறார். வாங்கும்போது முருகர் அவருடைய பயணத்தை முடிச்சுட்டு உள்ளே வரும்போது பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, இது என்ன அண்ணனுக்கு நான் வராமையே பரிசு எப்படி நீங்கள் கொடுக்க முடியும், வெற்றி தோல்வி நிர்ணயிக்காமல் அப்படின்னு. நான் தான் வெற்றி பெறுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் எனக்கு தான் அந்த கனி கொடுக்கணும், நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அவர் இங்கேயே தானே இருந்தார், எங்கேயுமே போகல, எப்படி நீங்கள் அவருக்கு கொடுக்க. அப்படி இல்லை, அவருடைய இது என்னன்னா, அப்பா அம்மா தான் உலகத்திலே முக்கியமானவங்க, அப்போ அவங்கள சுற்றி வந்தால் போதும்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தாக இருந்துச்சு. அது சரியான கருத்துன்னு நாங்கள் அதை ஆமோதித்து அவருக்கு கொடுத்துட்டோம். இது சரியான தீர்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், கோச்சிக்கின்னு பழனிக்கு போயிடுறார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். தெரியாதனால நான் சொல்லலை. இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன மோட்டிவேஷனலாக எடுத்துக்கலான்னா, புத்தி, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பெஸ்ட்டு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. புத்திசாலித்தனமாக நம்ம அதை யோசித்து செஞ்சோமா அது நல்லாயிருக்கும். அப்படி யோசித்து செய்யணும். அப்படி நம்மளுடைய விநாயகர் யோசித்து அவர் புத்திசாலித்தனமாக அந்த பரிசை அவர் பெற்றார். அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ணோன்னா புத்தி கூர்மை இருக்கணும். கடின உழைப்பு முக்கியம் கிடையாது.
கடின உழைப்பு தேவை தான். ஆனால் வந்து கடின உழைப்போடு நம்ம புத்தியை வந்து இது பண்ணணும் தான் நம்மளுடைய கருத்தை இந்த கதையில் நான் சொல்ல வரேன். இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, இன்றைக்கி வந்து மனித வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து உணவு, உடை. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா மாதிரி வளம் பெறும் நாட்டில் வந்து எந்த எல்லா வளங்களும் பெற்று உள்ள நாடு தான் நம்ம இந்தியா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இங்கே இருக்கிற விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அழிஞ்சின்னு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஆனால் வந்து விவசாயம் அழிஞ்சின்னு அதில் வந்து நம்ம விஞ்ஞானபூர்வமாக என்னென்ன நம்ம வந்து நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி நம்மளுடைய என்னென்ன பொருளை நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி நம்ம வந்து விவசாயத்தை வந்து நவீனப்படுத்தினோமா நிச்சயமாக வந்து நம்ம வந்து இந்த நாடு வந்து வளர்ந்த நாடோடு சேர்ந்துடும், வளர்ச்சி அடைஞ்சிடும். ஒரு பெரிய நாடை வளம் பெற்று மக்கள் வந்து ஏழ்மை இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் அடிப்படை தேவையான உணவு உடை வந்து கிடைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் நம்ம பழைய மெத்தடு படியே பழைய இது பண்ணி கான்செப்ட் படியே நம்ம வந்து நாற்று நடுறது, உரம் வைக்கிறது, அப்படி இல்லைனா வானத்தை பார்த்து பூமியை தண்ணி வச்சுட்டு மழை வந்தால் தான் பயிரிடுறது, அது காலம் பார்த்து பயிரிடுறது, இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நவீன முறையில் நிறைய மோட்டர்ஸில் தண்ணி வர வச்சு நவீனமாக நாற்று நட்டு அறுவடை செஞ்சு அதை க்ளீன் பண்ணி அரிசி குத்தி எல்லாமே உரலில் வச்சுனே குத்துனாலும் முடியாது. இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகையில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நவீன முறையில் நம்ம வந்து செஞ்சோமா ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரித்தா நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு மாற்றமும் இருக்குது. உற்பத்தியை அதிகரித்து நேரடியாக வந்து நம்ம விவசாயி வந்து அதாவது வாங்கக்கூடிய நேரடியாக வந்து விற்பனை பண்ணணும். அது இல்லாமல் நடுவில் வந்து அந்த தரகர் புரோக்கர்ன்றனா ஒரு பொருள் 8 ரூபான்னா அவர் மூலிமா நமக்கு வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கும். அவர் வந்து தரகர்ன்றவர் வந்து வெறும் பணம் ஒண்டி முதல்ல வச்சுட்டு நடுவிலேருந்து ஒரு பொருளை வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார், அவ்வளோதான். அப்போ வந்து இவங்க வந்து ஒரு மெனக்கெட்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவிக்கால் எல்லாம் உழைச்சி எல்லாம் பார்த்து ஒரு பிள்ளைய வளர்க்குற மாதிரி தன்னுடைய பயிரிட்டு அதை பார்த்து வளர்த்து இவங்க வந்து ஒரு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, விழிப்புணர்வு வந்துடுச்சு. அதனால் மக்கள் எல்லாருமே கீரை அந்த மாதிரி ஆர்கானிக் பொருள்லாம் நவதானியங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு தோட்டத்தில் ஒரு கீரை வளரணுன்னா கூட 30 நாள் ஆகுது இப்போ பயிரிட்டு. ஆனால் அவங்க அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் ஒரு கட்டு கீரை 12 ரூபாய்னா அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து 7 ரூபாய் 8 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை நடுவில் 2 தரகர் மாற்றி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ரூபாய் 40 ரூபாய் இன்றைக்கு கீரை விலையாயிடுச்சு. அதை நேரடியாக வந்து மக்கள்கிட்ட நம்ம விற்பனை பண்ணாலோ இல்லை வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக பண்ணாங்களோ அவங்க வந்து 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு கொடுக்குறது அதிகபட்சம் ஒரு 8 ரூபாய் சேர்த்தா 15 ரூபாய்க்கு அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கும், நமக்கும் வந்து நல்ல மாதிரி கிடைக்கும். அதனால் வந்து நவீனத்தை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணால் இது இன்றைக்கி நான் இப்போ கையிலே வந்து இந்த விஷயத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு நவீனமான ஒரு கண்டுபிடிப்பு. அதுதான் நம்மளுடைய மொபைல். இந்த மொபைல் மூலிமா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதில் கண்ட விஷயங்கள் வருது. அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. எது சிறந்ததோ அன்னப்பறவை மாதிரி பால்லேருந்து தண்ணியை பிரித்து பாலை மட்டும் எடுக்கணும். அந்த மாதிரி நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணணும், மற்ற விஷயத்தை விட்டுடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இதனால தான் அங்கே எல்லாமே கெட்டு போச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி நிறைய பாட்டிமார்கள்லாம் அன்றைக்கி வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அப்படியே முழுங்கி இல்லைன்னா ஆன்மீகத்தில் மூழ்கி அப்படியே அதையும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு மாண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாட்டிமார்களும் இதை வச்சுன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் குழந்தைங்க ஒரு வகையில் ஒரு பக்கம் வந்து அது தாய்மார்கள் அதை கொடுத்துட்டு நிலாவுக்கு பதில் இந்த செல்லை கட்டி சாப்பாடு விட்றாங்க. அதெல்லாம் தவறு. நம்ம எது சரியோ அதை எடுத்துகிட்டு எது சரியானது இல்லையோ அதை விட்டுட்டு நம்ம இருந்தோமா நம்மளுக்கு வந்து நிச்சயமாக வந்து எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இது எனக்காக இல்லை, பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு 2 GB 3 GB போடுவோம். அப்படி போடும்போது வந்து ஒவ்வொரு நாளைக்கு அது ஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்த நாள் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரும் இந்த மாதிரி இன்றைக்கி கிராமத்தில் நிறைய மனிதர்கள் வந்து இன்றைக்கி இந்த யூடியூப் மூலமாக பொழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் நல்ல விஷயங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை. அப்போ நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணாமல் அவேர்னஸ் வரும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். அதன் மூலிமா தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி
நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எல்லாருமே நினைப்போம். ஹெல்ப் பண்ணி பாருங்கள், அது கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு நமக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது நம்ம சொந்தத்தை விட மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ஹாப்பினஸ் இருக்கும். இது நான் லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து எங்களாலேயோ சரி எல்லாரையாலையும் வந்து எல்லாருக்கும் பணமோ இல்லை எதுவும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி விஷயமா இந்த மொபைல் மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பண்ணணுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. நான் இது வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பேர் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதனால் வந்து இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய இந்த இன்றைய முதல் கணபதியை கதாநாயகனாக வச்சு செய்த முதல் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. மக்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஆனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி வாழ்க வளமுடன்.